கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்கான டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், புரியுதுங்களா? இது ஒரு காற்று ராசி. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தகவல் பொக்கிஷம் மாதிரிங்க. எல்லா தகவலையும் இருந்த இடத்துலையே வந்து கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாருக்குமே கிடையாது, மிதுனத்துக்கு உண்டு இவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டுயல் நேச்சர் இருக்கும். இதுவா அதுவா, ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இரட்டை மனத்தில் போய் இவங்க மாட்டிட்டு முழிக்கிறதா இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஜெனரலாக மிதுனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபன்னியாக இருக்கிறது, தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறது, துருன்னு இருப்பாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா. இந்த சோர்வாக இருக்கிற மிதுனராசியெல்லாம் பார்க்கவே முடியாது. இன்னொன்று, மிதுனம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பேசுகிறதும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க பேசும்பொழுது கேட்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இவங்க வச்சுருப்பாங்கன்றதுனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்க மூலயமா மற்றவங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அந்த ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மிதுனமாக தான் இருக்கும். பட் அது வந்து இப்போ மேஷத்துடைய வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து ஒரு குரூப் இருக்குதுன்னா, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அதை ஓப்பனாக வந்து வெளிப்படையாக இவங்க தான் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது மேஷம் வந்து பண்ணும். ஆனால் இந்த மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா பின் வேலை பண்ணுறது. ஓகேவா? அதாவது வந்து பின்னாடி வந்து தூண்டி விட்டு அது மூலயமா வந்து மற்றவங்களை தூண்டி விடுறது தன்மை வந்து மிதுனத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டியும் இந்த மிதுனத்துக்கு இயல்பாகவே அதிகமாக உண்டு. ஸோ மிதுனம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரகசியம் என்ன, இவங்க வாழ்வினுடைய ரகசியம் என்னென்னா, தே ஆர் வெரி குட் கம்யூனிகேட்டர். நல்லா வந்து கம்யூனிகேஷனுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இதை வந்து இவங்க நல்லா வளர்த்துக்கிறது இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அமையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடாப்டபிலிட்டி இருக்கும். அதாவது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போய் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? சூழ்நிலையை மாற்றக்கூடியவங்க கிடையாதுங்க இவங்க. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போய்ட்டு அதில் வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க. அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து மிதுனத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்பவும் புத்திசாலிகள் இவங்க. அந்த புத்தி கூர்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி லெவலில் வந்து இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் இவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய